ஊருக்கே தத்துவம் சொல்றேன்னா என் பொண்ணு வீட்டுக்குள்ளேயே ஒடுங்க விட்டுருவனா? விட மாட்டேன் தம்பி. அவளை முன்னேற்றாம நான் விடவே மாட்டேன். ஓ மை காட்! என்ன தம்பி தலைவலிக்குதா? வலிக்கல, வெடிக்குது. இத பாருங்க, உங்க ரோல் என்னன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்குள்ள நடிங்க. அதை விட்டுட்டு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணி என் உயிரை வாங்காதீங்க. தம்பி, எப்பவும் நடிக்கிறவங்க தான் உயிரை கொடுக்கணும், பாக்குறவங்க பணத்தை கொடுக்கணும். உங்களுக்கு ஆக்டிங்க பத்தி எந்த அறிவும் இல்ல. என்ன தம்பி தேடுறீங்க? ஒரு பெரிய கல் எடுத்து என் தலையில போடுங்க. சச்சே, கலைத்துறையில இருக்கிறவங்க நடிச்சு கொள்வாங்க, அடிச்சு கொள்ள மாட்டாங்க. ஐயோ அம்மா கங்கா, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தம்பி, ஓன் ப்ரொடக்ஷன்னா சும்மா இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாகணும். அதனால நீங்க ப்ரொடக்ஷனை மட்டும் பாத்துக்கங்க, ஸ்கிரிப்டை என்கிட்ட விட்டுடுங்க. 30 years இண்டஸ்ட்ரியில நான் பார்க்காத ஸ்கிரிப்டே இல்ல, நான் பார்க்காத ஸ்கிரீன் பிளேயே இல்ல. எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி தம்பி. நான் இத சூப்பர் ஹிட் ஆக்கி காட்டுறேன். பளபளக்கற பகலானி, படபடக்கற அகலானி. மாப்ள மாப்ள, ஏயா வெளியில இருந்து வரமே வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல? ஏன் நீ இன்னைக்கு ஊர்ல இருந்து வரியா? சரியா, எங்க போயிட்டு வந்தீங்கன்னா கேட்கலாம்ல? நீ எங்க போன எனக்கு என்னையா? அப்படி சொல்லாதீங்க மாப்ள, நானும் என் பொண்ணும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். இங்க பாத்தீங்களா, நமக்காக பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னய்யா, ஏற்கனவே சிமெண்ட் போட்டு பூசுற மாதிரி இறுக்கமா இருக்கும் உன் மூஞ்சி, இதுல இன்னும் வேற இறுக்கமா வச்சிருக்கியா? என்ன வழக்கம் போல என் தங்கச்சி உன்னை திட்டினாளா? இல்ல, பின்ன மானங்கிட்ட கேள்வி கேட்டா. உனக்கு தான் மானம் கெட்டு பல வருஷமாச்சு, நீ எதுக்காக இப்ப ஃபீல் பண்ற? அப்பா சும்மா இருங்க. மாமா, அத்தை எதுக்காக உங்களை திட்டினாங்க? என்னமா கேள்வி இது? திட்டுற மாதிரி இருந்தாலும் ஏதாவது பண்ணிருப்பான். நான் எதுவும் பண்ணல, பண்ணதெல்லாம் உன் மாப்பிள. அவர் என்ன மாமா பண்ணாரு? லெட்டர் எழுதி வச்சுட்டு கோவாக்கு ஓடி போயிட்டான். ஓ, அந்த மேட்டரா? என்ன மாமா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அந்த புதுசா வந்தத அந்த பொண்ணு சொல்லிச்சு. யாரு? மங்கம்மா மாமா. அவளாலதான் பிரச்சனையே. அவ என்ன பண்ணா? அவ ஒண்ணும் பண்ணல, எங்க அப்பா தான் அவளை ஜேஎம்டி ஆகிட்டாரு. அப்ப ராமு? அவன் ராமகிருஷ்ணன் போக வேண்டியதான். என்னய்யா கதை இப்படி ரிவர்ஸ் ஆகி போச்சு? அப்ப என் மாப்பிள்ளைக்கு எந்த பதவியும் இல்லையா? பதவி எப்படியா? சொத்துல பங்கு வருமோ வராதோ நினைச்சு உன் தங்கச்சி பயப்படுறா. அது எப்படியா வராம போயிடும்? பின்ன கிருஷ்ணாவும் மங்கம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல? ஆமா. கிருஷ்ணா எம்டி, அந்த பொண்ணு ஜேஎம்டி, எங்க அப்பா சேர்மேன். இப்ப அதிகாரம் முழுக்க 3 பேர் கையில தானே இருக்கு. அவங்களா விருப்பப்பட்டு சொத்துல பங்கு கொடுத்தாதான் ஆச்சு. உரிமையோட கேக்குற பவர் நமக்கு இல்லாம போயிடுச்சே. ஐயோ, என் தங்கச்சி இதை கேட்டிருந்தா ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பாள. உனக்கு அர்ச்சனை பலமா இருந்திருக்குமே. ரொம்ப பலமா இருந்ததுயா, கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல. ஏயா, இந்த சீன்ல உனக்கு பங்கு இல்ல, டயலாக் இல்ல, அப்புறம் எப்படி என் தங்கச்சி உன்னை திட்டினா? அதான் விதிங்கிறது. நானா போய் அந்த சீன்ல கமிட் ஆனேயா? எப்படி? எப்படின்னா, நான் கோவா செல்கிறேன், தயவு செய்து என்னை தேட வேண்டாம், இப்படிக்கு என் ராம், இப்படி தயா ஆச்சு. உனக்கு ரொம்ப பேட் லக் மாப்ள. உன்னை சீன்ல கமிட் பண்ணாலும் சொதப்புற, இல்லன்னா நீயே கமிட் ஆகி சொதப்புற. என்னையா பண்றது? என் தலையில அப்படி எழுதி இருக்கு. சீக்கிரமே கிருஷ்ணாவுக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுமேயா. பயப்படாதீங்க மாமா, முதல்ல உங்க கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நாம சொல்றதுதான் இந்த வீட்ல நடக்கும். எப்படிமா? வெயிட் அண்ட் see. இடியட், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அவ்வளவு மரியாதை எல்லாம் வேணாம், பிரியாவோட. மரியாதை கொடுக்கலன்னா எப்படி மேடம்? இன்னில இருந்து நீங்க ஜேஎம்டி ஆச்சே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிருஷ்ணா, சும்மா சொல்லாத. தாத்தா கிட்ட பேசும்போது தான் பார்த்தனே. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? ஆமா, தாத்தா முன்னாடி உன்னை யார் அந்த மாதிரி பேச சொன்னது? ஒரு ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொன்னேன், அது தப்பா? ஓ, சொல்யூஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, அப்ப தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க வேண்டியது தானே.
அதை விட்டுட்டு ரெய்னி சீசன்ல கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்கன்னு டொக்கன் ஐடியா தானே நீ சொன்ன. சீசன்ல மட்டும் காய் காய்க்க இது என்ன மாம்பழமா பலாப்பழமா? ஹோட்டல். எல்லா சீசன்ல ஹோட்டல் பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஈகோ பார்க்க கூடாது. பிசினஸ்ங்கிறது 10 ரூபாய் முதலீட்டு போட்டு 1 ரூபாய் லாபம் பாக்குறது இல்ல, 1 ரூபாவை போட்டு 10 ரூபாவை எடுக்கிறது. கூல். இன்னும் ஜேஎம்டி சீட்ல கூட உட்கார்ல, அதுக்குள்ள பர்ஃபெக்ட் பிசினஸ் மேன். ஓ சாரி, பிசினஸ் உமன். ஏன் வெயிட் பண்ற? போ ஹோட்டலுக்கு போய் 1 ரூபாய் முதலீட்டுல 10 ரூபாய் லாபம் பார்த்து ஹோட்டலை டெவலப் பண்ணு. போ. தாத்தா கிட்ட பேசுறப்ப நீ ஏதோ கேஷுவலா பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. சாதாரண ஆள் இல்ல நீ. என்ன மறுபடியும் நக்கலா? ஹே இல்ல, பாராட்டுறேன். தேவையில்ல. ஜேஎம்டி போஸ்ட் எல்லாம் எனக்கு வேணாம். எப்பவும் போல நான் குக்காவே இருக்கேன். உன் அறிவை கொண்டு போய் கிச்சன்ல முடக்க போறியா? தப்புமா. நீ ஜேஎம்டியா தான் இருக்கணும். அப்பதான் சம்பளம் ஜாஸ்தியா வரும். ப்ளீஸ் கிட்டி, நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு எந்த பதவியும் வேணாம். எனக்கு என் குக்கிங் போஸ்டே போதும். ராம் கோவால இருந்து வந்ததும் அவன் தான் ஜேஎம்டி. அது வரைக்கும் வழக்கம் போல தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு நான் குக்கிங்கே பண்றேன். நிஜமாவா? நான் ஜேஎம்டிங்கிறது தாத்தாக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஓகே? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. நீங்க ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க வருவீங்கன்னு விருந்துக்கு தடபடலா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். மோ, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? தம்பி கிட்ட. எது தம்பி கிட்ட? பாஸ் கிட்டதான். தம்பி எங்க? எங்க எங்க? வரலையா? வரலையே. ஐயோ ஐயோ, நீ ஏன் நெஞ்ச புடிச்ச? அவர் இல்லாம நீ தனியா தான் வந்தியா? கேட் வெளியில பெரிய ஆர்மி கூட்டமா இருக்க, அவங்களோட தான் வந்தேன். என்னடி நீ? நேத்து அந்த தம்பி தானே உன்னை வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போச்சு. இது என்னமா வம்பா இருக்கு? அவர் என்ன என் டிரைவரா? டெய்லி வந்து கார்ல டிராப் பண்ண. அவர் என் பாஸ்மா. என்ன சும்மா மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. திரும்பவும் அந்த தம்பி எப்பமா வர வீட்டுக்கு? போன் பண்ணி கேட்கவா? ஏன்டி இப்படி கோவப்படுற? ஆமா, லக்கி எங்க? அவ ஏதோ புக் வாங்கணும்னு அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு ஓ, போயிருக்கா. சரி சரி. ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆமாமா, நீ பாட்டியாக போற. சீ, விளையாடாதடி. நான் கேட்டது வேற. என்ன கேட்ட? உன் பாஸ். வேணாம், நான் கேட்டா கோவப்படுவேன். தெரியுது இல்ல. வந்து சாப்பாடு போடு, பசிக்குது. வா சீக்கிரமா. ஹை சிக்கன். என்னம்மா அதிசயமா நல்ல நல்ல ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருக்க? நான் பாட்டி ஆக போறேன்ல, அதுக்காக. ஓவரா பேசாத. சாப்பாடு போட்டு வை, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். டூ மச்சா பண்றியே. ச்சே, ஏன் இந்த தம்பி வரல? நான் ஒருத்தி லக்கிய வேற அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அத்தை, மாமா கோவா போயிட்டாரா? நம்ம யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு. அப்படின்னா மாமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சந்திரமுகி. அப்புறம் ஏன் சொல்லாம போயிட்டாரு? சொல்லாம போயிட்டாருன்னு யார் சொன்னா? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அவனை கோவாக்கு அனுப்பினதே நான் தான். என்னது, நீங்க அனுப்புனீங்களா? எதுக்கு அத்தை? அது வந்து அத்தை, ஏதாவது பிளானா? பிளான் தான். என்ன பிளான் அத்தை? அது அப்புறமா சொல்றேனே. ஏன் இப்ப சொல்லக்கூடாதா? அது வந்து ரொம்ப சீக்ரெட். இங்க செவுத்து கூட காது இருக்கு சந்து. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல அத்தை.
எனக்கு மனசே சரியில்லை. ஏன்? மாமாவோட போஸ்டிங்க மங்கம்மாவுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. இல்லம்மா, உன் மாமா கோவால இருந்து வர்ற வரைக்கும் அந்த வேலையை அவ பாத்துப்பா. அப்படின்னா மாமா திரும்ப வந்ததும் அந்த போஸ்ட் அவருக்கே கொடுத்துருவாங்களா? அவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பா? அந்த ஜேஎம்டி போஸ்ட உருவாக்குனதே உன் மாமாக்காக தான். நிஜமாவா அத்தை? நிஜமாதான். போ, நீ போய் சாப்பிடு. இப்ப சந்தோஷமா சாப்பிடறத? சந்திரமுகி, என்னத்த? உன் மாமா கோவால இருந்து வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும் அத்தை? ஒரு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் அந்த கிருஷ்ணா மேலயும் மங்கம்மா மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்க. எதுக்கு அத்தை? உங்க மாமா இல்லாதப்போ அவங்க மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. சரி அத்தை. ஆனா அவங்க 2 பேரும் காலையில ஹோட்டலுக்கு போயிடுவாங்களே. ஐயோ, நீயும் போ. ஐயோ, நான் ஹோட்டலுக்கா? எதுக்கு பயப்படுற? அது நம்ம ஹோட்டல். சரி, நான் போறேன். ஆமா, கிருஷ்ணாவும் மேகி அங்க என்ன பாத்துட்டா? அவங்க உன்னை பார்க்காத அளவுக்கு நீ பாத்துக்க. நீதான் அவங்கள பாக்கணுமே தவிர அவங்க உன்னை பார்க்க கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான் அத்தை. இருந்தாலும் நம்ம ராம் அம்மாக்காக நான் அதை பண்றேன். கேர்ஃபுல்லா பாத்துக்க. அந்த கிருஷ்ணா சாதாரண ஆள் இல்ல. அத்தை, மேகியும் ரொம்ப ஷார்ப்பு. நீயும் ஷார்ப்பா இருந்து வாட்ச் பண்ணு. அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, நீ போ. ம். லூஸ் அத்தை. என்ன பெட்ஃபோர்டுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் நடக்குதா? என்னது? ஒண்ணு இல்ல, மேக்கப் போட்டுட்டு இருக்கியே. என்ன இன்னைக்கு ஏதாவது ஷூட்டிங்கா? உங்க ஷூட்டிங் தான். லொகேஷன் கேஎம்ஆர் ஹோட்டல். என்னது, நீ அங்க வரியா? நான் வராம ஷூட்டிங் எப்படி நடக்கும்? ஃப்ரேம் டு ஃப்ரேம், ஷாட் பை ஷாட் என்னோட டைரக்ஷன் தான். நீ ஹோட்டலுக்கு வந்து என்ன பண்ண போற? இப்பதானமா சொன்னேன், டைரக்ஷன் பண்ண போறேன். யார? உன்னதான். ஒண்ணும் தேவையில்லை, நீ வீட்ல வேறு. அது எப்படிமா? இது வரைக்கும் வீட்லயே நடிச்சிட்டு இருந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா ஹோட்டலுக்கு போற. அதுவும் அங்க போய் ஜேஎம்டியா சார்ஜ் எடுக்க போற. என்ன ஒரு டைனமிக்கான சீன். அதுக்கு டைரக்டர் கூட இருக்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. நான் என்ன ஹோட்டலுக்கு புதுசாவா போறேன்? டெய்லி தானே போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஜேஎம்டியா போறேமா? ஐயோ, ஜேஎம்டி இல்ல கேஎம்டி இல்ல, நான் ஹோட்டலுக்கு போய் வழக்கமா சமையல் தான் பண்ண போறேன். ஐயோ, என்னம்மா சொல்ற? ஒரு ஜேஎம்டி குக் வேலை பாக்குறதா? எனக்கு குக் வேலையே போதும், வேற எந்த பதவியும் வேணாம். அட, என்னம்மா நீ? எவ்வளவு பெரிய பதவி உன்னை தேடி வந்திருக்கு. அதை உதறி தள்ளிட்டு சீப்பா சின்ன போஸ்ட்லயே இருக்கேன்னு சொல்ற. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். கோலிவுட்ல பவர்ஃபுல் ஹீரோயின் கேரக்டர் கொடுத்தா நீ லோக்கலா பவர் ஸ்டார் படத்தை ஹீரோயினா தான் நடிப்பேன்னு ஆட்டம் பிடிக்கிற. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இத பாருமா, எனக்கு நம்பர் 1 மேல நம்பிக்கையே இல்லைன்னு நிறைய நடிகைங்க சொல்வாங்க. ஆனா அந்த நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட உள் வேலைங்க செய்வாங்க. இப்போ நம்பர் 1 இருக்கிற கிருஷ்ணா பக்கத்துல நம்பர் 2 உட்கார உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அனாவசியமா அதை மிஸ் பண்ணாத. இங்க பாரு, கட் அவுட்டுக்கு ஆசைப்பட்டாதான் பிட்டு போஸ்ட்லயாவது நம்ம மூஞ்சி வரும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ ஹோட்டலுக்கு கிளம்பு, நானும் வரேன். நீ ஒண்ணும் வர வேணாம். என்ன, நான் வரக்கூடாதா? ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்பா அம்மா பாய் ஃப்ரெண்டு பாடி கார்ட்ஸ்னு ஒரு பெரிய பட்டாளத்தோட ஷூட்டிங் போய் ப்ரொடியூசர் தலையில மிளகா அரைக்கிறாங்க. நான் ஒருத்தி உன் கூட வரக்கூடாதா? உன்னோட பேசுற சக்தி எனக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு ஹோட்டலுக்கு வராத ப்ளீஸ். நான் வரக்கூடாதா? உனக்கு இந்த ஜேஎம்டி போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாதாடினவளே நான் தான். அத மறந்துட்டியே. அந்த நல்ல காரியத்துக்காக உனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்லலாம். ஆனா அந்த சக்தி கூட என்கிட்ட இல்ல. நீ ஹோட்டலுக்கு வந்தே தீரணும்னு அடம் பிடிச்ச, உன்னை கூட்டிட்டு போய் அங்க தந்தூரி அடுப்பு இருக்கு, அங்க எரிச்சிருவேன். ஓகே செல்லோண்டி. என்னையே எரிச்சிடுவியா? இந்த கங்கா சுனாமி மாதிரி no one can stop me.
என்ன சித்தி இது? ஜேஎம்டியா முதல்ல ஹோட்டலுக்கு போறல அதுக்காக தான். அத்த மேகிக்கு இதெல்லாம் வேஸ்ட், திஷ்டி ஓவர். அதனால பெரிய பூசணிக்கா இருக்குல்ல, சுத்தி தலையில உடைங்க. சூப்பர் ஜோக். சிரிங்க சித்தி, ஜோக்கா. சும்மா இருடா. தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருடா, நல்லா இரு. விஷ் யூ ஆல் சக்சஸ். Thank you தாத்தா. மேகி அப்படியே என் கால்ல விழுந்து blessing வாங்கிக்க. உங்க blessing வாங்குறது இருக்கட்டும் சார். நீ முதல்ல இந்த குழந்தை மாதிரி சின்சியரா வேலை செய்ய கத்துக்க. இல்லன்னு வெயி உன் போஸ்ட் மேனேஜிங் டைரக்டரை தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டு நீ ஜேஎம்டி ஆயிடுவ. அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து நீ அவகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டி வரும். தாத்தா இதெல்லாம் ரொம்ப ஓவர், அநியாயம். ஓவர் அநியாயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. அது சரி, என் குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வா. போன உடனே சிவராம கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லு. எல்லா ஸ்டாஃபுக்கும் நம்ம கம்பெனியோட புது ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர்னு இவளை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லு. ஓகேவா? ஓகே தாத்தா, கண்டிப்பா. தேங்க்ஸ் தாத்தா. போயிட்டு வாமா. வரேன். All the best. வாங்க. அதனால தான் ஓவரா பேசக்கூடாது. பாய் பாய். பாய். வா வா வா. நீ போ. என்ன ரெண்டும் பேசிக்கவே மாட்டேங்குதுங்க. கார்லயே போனா வாய் பேசாதா? ஐயோ, நான் வேற ஆர்வ கொள்ளர்ல பேசி மாட்டிக்க போறேன். என்ன மேடம் ரொம்ப டீப்பா திங்க் பண்றீங்க? ரொம்ப கில்ட்டியா இருக்கு கிருஷ்ணா. எதுக்கு? நான் முதல் தடவையா ஹோட்டலுக்கு போறேன்னு நினைச்சு பார்வதி சித்தி ஆர்த்தி எடுக்கிறாங்க. தாத்தா பிளெஸிங்ஸ் கொடுக்கறாரு. நாம அவங்கள மறுபடியும் ஏமாத்துறோம். அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிருஷ்ணா. நான் ஒரிஜினல் பேத்தியும் இல்ல, ஒரிஜினல் ஜேஎம்டியும் இல்ல. உனக்கு மூளையும் இல்லடி. நல்ல ரொமான்டிக் சீன்ல பேச வேண்டிய டயலாகா இது? விவஸ்தை கட்டவ. ஃபீல் பண்ணாத மங்கா, நாம எந்த தப்பையும் நமக்காக பண்ணல, தாத்தா நல்லா இருக்கணும்னு தான் பண்றோம். சரி, அதுக்கு பேத்தி வேஷம் ஓகே. இந்த ஜேஎம்டி வேஷம் தேவையா? அது தாத்தா எடுத்த முடிவு, அத நம்ம மாத்த முடியாது. இவனும் மொக்க ஹீரோ தான். எப்ப பாரு தாத்தா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ராமால வந்தது. அவனே ஊர்ல இருந்திருந்தா இந்த சிச்சுவேஷனே வந்திருக்காது. பக்கத்துல ஹீரோ இருக்கான், அவனை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஆளை பத்தி பேசிட்டு இருக்காளே, சரியான பல்ப். ஆமா, ராம் எதுக்கு கோவா போனா? தெரியலையே. அவன் எங்க போனா உனக்கு என்னடி? பக்கத்துல ஹீரோ கம் ப்ரொடியூசர் இருக்கான், அவனை கரெக்ட் பண்ற வழிய பாரு. ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனானா? இல்ல மங்கா, அவன் என்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டான். அப்புறம் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. ஷோ, இப்ப நீயே இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல. பக்கத்துல வயசு பொண்ணு இருக்கா, அவளை லவ் பண்றதை விட்டுட்டு ஓடி போனவனை பத்தி பேசிட்டு இருக்கியே. நான் மட்டும் இந்த சீனுக்கு டைரக்டரா இருந்தேன், உன்னை பலார் அரைஞ்சிருப்பேன். மங்கா, ஏசி வருதா? நல்லா வருது. பின்பக்கம் வர மாதிரி வேங்க தம்பி.